ஹலோ மக்களே, வெல்கம் டு போரிங் டாக்ஸ் எபிசோட் 3. இன்னைக்கு நான் பேச விரும்புகிற டாபிக் உணவு பழக்க வழக்க முறைகள். உடனே போர் அடிச்சிடும் நினச்சிட்டு போயிடாதீங்க. நான் சொல்ல போகிறது என்ன சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், எதுக்கப்புறம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா என்ன, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃபீல் ஃப்ரீ. ஒரே விஷயந்தான், நம்மளோட உணவு பழக்க முறை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நினச்ச நேரத்தில் நினச்சதை சாப்பிட்ணும். அது வீட்டில் இல்லை, வெளியே. முன்னாடிலாம் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம எப்போ வெளியே சாப்பிட்ருக்கோம்? அதிகபட்சம் நம்ம சாப்பிட்டது பரோட்டாவாக தான் இருக்கும். ஆம்லெட்டு, பரோட்டா இதுதான் வெளியே சாப்பிட்ற மெயினான ஐட்டமாக இருந்திருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பிரியாணி இருந்திருக்கும். பட் பரோட்டா தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்ற விஷயமா இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் எப்போது அப்பாவுக்கு சம்பளம் வரப்போ அந்த மாதிரி டைமில் தான் அப்பா வாங்கிட்டு வருவார், அதை சாப்பிடுவோம். இதுதான் நடக்கும். அப்போ கூட மோஸ்ட்லி வெளியே போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்காது. அப்பா தான் வாங்கிட்டு வருவார், நம்ம அதை சாப்பிடுவோம். கரெக்டாக நானும் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பையன் தான். இப்போ அப்படியே கட் பண்ணி 2025க்கு வந்திருந்தோம்னா, இப்போ 26, பட் மேஜராக 25ஓட கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அப்போ வந்தாங்கன்னா திடீர்னு மச்சான் லஞ்ச் போகலாமாடா வெளியே அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்பான். நான் மோஸ்ட்லி வேணான்னு சொல்லுவேன், பட் சில நாளில் ஓடிடுவோம். அடுத்த வாரம் திடீர்னு தோணும், ஏதாவது ஒரு டெம்டேஷன் நடந்திருக்கும். எய்தர் ஒரு வீடியோ கூட இருந்திருக்கலாம், ஒரு சாதாரண ரீல் இருக்கலாம், ஒரு ஷார்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். அந்த டெம்டேஷன் நம்மளை வெளியே சாப்பிட வைக்கும். சரி மச்சான் இன்றைக்கும் போகலாமாடா, எதாவது சாப்பிடணும்னு தோணுதுடா, பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதுடா, சரி வா போவோம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த உணவு பழக்க முறையை தான் நான் பேச விரும்புகிறேன். அது என்னன்னா, இது சரின்னு சொல்றதுக்கும் இல்லை, தப்புன்னு சொல்றதுக்கும் இல்லை. மேபி எல்லாரும் தப்புங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். பட் என்னோட பார்வையில் அது எப்படி நான் பார்க்குறேன்னா, அந்த வாடா சாப்பிட போகலான்னு சொல்லி வெளியே சாப்பிட போகிறது, இது ஜஸ்ட் ஃபுட்டை பற்றி மட்டுமே இல்லை, அதை தாண்டின ஒரு கனெக்டுக்கான விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். என்னன்னா, முன்னெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ண வருவாங்க. ஞாபகம் இருக்கா? எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கெடா விருந்து வச்சுருக்கோம், இந்த கோயிலில் கெடா விருந்து வச்சுருக்கோம், இந்த நாளில் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காகவோ இல்லை அவங்க வருஷம் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு கெடா வளர்த்தி அதை கோயிலுக்கு வெட்டி இது பண்ணுற விருந்து போடுறதா இருக்கலாம் அவங்க பார்வையில். பட் நம்ம போகிறவங்க பார்வையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன், அது நம்ம சொந்தத்தோட எல்லாத்தோடையும் ஒரு நாள் கனெக்ட் ஆகிற ஒரு நாளாக அமையும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த மாதிரி இங்கே இப்போ நடக்குதான்னு தெரியல. பட் சம்வேர் வில்லேஜில் ஸ்டில் இட் ஹேப்பன்ஸ். எல்லாரும் அந்த நாளைக்கு போக முடியுமான்னு தெரியாது. பட் ஸ்டில் அந்த ஒரு நாள் எல்லாரும் ஒன்று கூடி சாப்பிட்றது ஒரு பெரிய கனெக்டாக ஃபீல் ஆகும். இந்த டீம் லஞ்சு இல்லை திடீர்னு வெளியே போய் சாப்பிட்றது, நான் இதை இப்படி பார்க்குறேன். இந்த ஒரு விஷயத்த கார்பரேட்டில் இதுதான் கெடா வருது தோணுச்சுன்னா அடிக்கடி நடக்கிறது கொஞ்சம் தப்பு தான். பட் அதை அப்படி தான் பார்க்குறேன். பீப்புள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டாக இருக்கிற ஒரு விஷயமா இந்த உணவு பழக்கத்தை வச்சுக்கிறாங்க. அது ஓகே. பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. நினைச்ச நேரத்தில் சாப்பிடணும்னு தோன்றுறது. நைட்டு திடீர்னு சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி போய் சாப்பிட்றது. எப்போவாவது ஒரு நாள் பரவாயில்ல, அடிக்கடி இதை பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நேற்று எனக்கு புதுசாக ஒரு ஐட்டம் சொன்னாங்க, பேர் தெரியல. ஐ திங்க் ஸோ இர்ஃபா சிக்கனோ நம்ம நண்பர் ஷாஜகான் ஒருத்தர் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. உடனே அதை சாப்பிடணும்னு ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு தோணல் வருது. காரணம், அது ஏதோ புதுசாக இருக்கு, பார்க்க என்னமோ இருக்கு, அதவே சாப்பிட்டே ஆகணுங்கிற மைண்ட் செட் வருது இல்லைங்களா? இன்னைக்கு அது அதிகமாக இருக்கு. ஸோ இந்த உணவு பழக்கம் எப்படி கொண்டு போய் விடுதுன்னா, நேரம் காலம் எதுவும் பார்க்காம எப்போ தோணுதோ அதை அந்த ஐட்டத்தை அப்போ சாப்பிடணுங்கிற பழக்கத்துக்கு இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதுக்கு பெரிதும் உதவி செய்யுது. அது அவங்களோட பிஸ்னஸ் மாடல். பட் நமக்கு சரி இன்னைக்கு வேண்டாம் சாப்பிடணும்னு தோணும் இருக்கும், அவ்வளோதான், பரவாயில்ல, கடந்துட்டா போயிடும். ஆனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ டக்குன்னு ஆர்டர் போடுவோம், உடனே வாங்கி சாப்பிடுவோம். அப்படிதான் இருக்கு. அந்த உணவு பழக்கங்கிறது எந்த அளவுக்கு நம்மளோட மைண்டை மாற்றுது அப்படின்னா, நினைச்சது நினைச்ச இடத்துல கிடைச்சிருச்சுன்னா அது சக்ஸஸ், சுதந்திரம் மாதிரி கிட்டத்தட்ட இல்லையா? எனக்கு பிடிச்ச பாட்டை யூடியூப்ல உடனே கேட்க முடியுது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை உடனே எந்த நேரம் இருந்தாலும் சாப்பிட முடியுதுங்கிறது தான்.